Welcome to Lawful Living. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா tax laws and upcoming videos will be related to tax laws. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம common general terms of tax laws பத்தி பார்க்க போறோம் and topics of tax laws. So என்னென்ன topics பார்க்க போறோம்னு பார்த்தா tax laws பத்தி explanation on tax laws, meaning, objective, characteristics, kinds. Kinds includes progressive, proportionate, regressive and digressive. Canons of taxation, no quid pro quo or characteristics. And a good tax system எப்படி இருக்கணும் இதை பற்றி we will see now. So stay tuned till the end. So firstly, tax அப்படின்னா என்ன? Tax first யார் impose பண்ணுறாங்க? Tax வந்து government impose பண்ணுறாங்க. Tax வந்து mandatory-ஆ, அதாவது கம்பல்சரியாக tax கட்டி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் yes, it is a mandatory financial charge. யார் மேலெல்லாம் tax impose பண்ணுறாங்கன்னு பார்த்தா we have individuals மேலே, businesses மேலே and other entities மேலே. டேக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஃபண்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் இஸ் அ மேண்டேட்ரி ஃபைனான்ஷியல் சார்ஜ் இம்போஸ்ட் பை அ கவர்மெண்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸஸ் ஆர் அதர் என்டிட்டிஸ் டு ஃபண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தாலே அது டேக்ஸ் தான். கவர்மெண்ட் ரெவென்யூவோட முக்கியமான சோர்ஸே டேக்ஸ். ஸோ டேக்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எனேபிள் ஆகுது கவர்மெண்ட்னால. ஸோ டேக்ஸஸ் வந்து டைரக்ட் குவிட் ப்ரோ குவோ லீவாய் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் அ குவிட் ப்ரோ குவோ? டேக்ஸ் பேயர்ஸ் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அண்ட் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் எதுவுமே ரிட்டர்ன் தர மாட்டாங்க கவர்மெண்ட் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து ஹீஸ் கிவிங் டேக்ஸ் ஃபார் லைக் 500 rupees அண்ட் இன்னொரு பர்சன் வந்து 10 lakh rupees வந்து டேக்ஸ் கட்டுறாங்க அவங்க பிஸ்னஸில். ஸோ இந்த 10 lakhs கட்டுற ஆள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் வந்து ரிட்டர்ன் வந்து எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. பிகாஸ் டேக்ஸ் சிஸ்டம் வந்து இட் இஸ் அ நோ குவிட் ப்ரோ குவோ ரூல். எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இருக்கிறதா டேக்ஸ். ஏன்னா இவங்க கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் எல்லாமே பப்ளிக் ரெவென்யூக்குள்ளே போயிடறனால அது பப்ளிக் ஃபண்ட் ஆயிரும். லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக அதை எல்லாத்தையும் தே வில் யூஸ் இட். ஸோ டாக்ஸேஷனோட ரொம்ப முக்கியமான பர்பஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறது, அதாவது பப்ளிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, வெல்த்தை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அண்ட் ரெகுலேட் சர்டன் பிஹேவியர்ஸ் அண்ட் ஸ்டெபிலைஸ் தி எக்கானமி. ஸோ இதுக்கு தான் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் டேக்ஸ் அண்ட் ஃபீ. வாட் இஸ் ஃபீ ஹியர்? நம்ம இப்போ பார்த்தோன்னா டேக்ஸ் அண்ட் ஃபீஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் தான். ஃபீயும் வந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க, டேக்ஸ் தே வில் கலெக்ட் ஃபைனான்ஸ். ரெண்டுமே ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் அண்ட் இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட். ஆனால் அதோட நேச்சர் அண்ட் பர்பஸில் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் டேக்ஸ் வந்து என்னென்னா, நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு கம்பல்சரி சார்ஜ், கவர்மெண்ட் லீவாய் பண்ணுற ஒரு கம்பல்சரி சார்ஜ். ரெவென்யூ ரைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து லீவாய் பண்ணுறாங்க. எதுக்காக? ஃபார் பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட் ஒரு டேக்ஸ் பேயர் வந்து டேக்ஸ் பே பண்ணும்போது அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஏன்னா இது வந்து இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் த பப்ளிக் ஃபண்ட். ஃபீ அப்படின்னு பார்த்தா it is a charge that is imposed for a specific service or benefit. Government provide பண்ணுற ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட்காக ஃபீ வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. எந்த இண்டிவிஜுவல் ஃபீ பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட் வந்து இட் வில் பி ப்ரொவைடட். ஸோ இது வந்து டைரக்ட் பெனிஃபிட், ஒரு டைரக்ட் பெனிஃபிட்கான ஒரு பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பேமெண்ட் ஃபார் அ டைரக்ட் பெனிஃபிட். ஸோ டேக்ஸஸ் வந்து ஜென்ரல் ரெவென்யூவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த கவர்மெண்ட்டோட ஜென்ரல் ரெவென்யூவில் நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ் எல்லாமே ஃபண்ட் ஆகும். ஆனால் ஃபீ அப்படின்னு வரும்போது ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் ரெண்டட். இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ். ஒரு சர்வீஸ் அவங்க வச்சுருப்பாங்க, அந்த சர்வீஸ்க்காக நம்ம அந்த பேமெண்ட் பே பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான சர்வீஸ் ஆர் பெனிஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாட் இஸ் செஸ்? டேக்ஸ் அண்ட் செஸ். டேக்ஸ் அண்ட் செஸ்மே வந்து கவர்மெண்ட் லீவாய் பண்ணுற ஒரு சார்ஜ். ஸோ டேக்ஸ் சொன்ன மாதிரி வேரியஸ் நிறையா ஃபண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் லைக் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸில் ஃபண்ட் பண்ணுறதுக்காக டேக்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அலோகேஷனும் கிடையாது, லைக் ஃபார் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி. செஸ் அப்படின்னா இது வந்து டேக்ஸ் கூடயே வரும், லைக் தி அடிஷ்னல் லீவாய் ஆன் டேக்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ்க்கு மட்டும் they will leave such as education or infrastructure development.
ஸோ இந்த மாதிரி செஸ் வந்து ஸ்பெஷலாக தே வில் earmark it for particular purposes and இந்த செஸ்ஸை வந்து அவங்க பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்குள்ளே தே வில் நாட் டேக் இட். மீனிங் ஆஃப் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி ஃபைனான்ஷியல் சார்ஜ். கவர்மெண்ட் லீவை பண்ணுற ஒரு கம்பல்சரியாக கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஃபைனான்ஷியல் சார்ஜ் that can be levied on individuals and businesses. எதுக்காக அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ், ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு. So a tax is a compulsory financial charge imposed by the government on individuals and businesses to generate revenue for public welfare, infrastructure and governance. Tax வந்து ஒரு நான் quid pro quo payment அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் டாக்ஸ் பேயர், அதாவது யார் டாக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் டாக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் பேயருக்கான எந்த ஒரு டைரக்ட் பெனிஃபிட் இன் ரிட்டர்ன் அவங்க வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் நான் குவிட் ப்ரோ குவோ. குவிட் ப்ரோ குவோ அப்படின்னா நம்ம பே பண்ணுற டாக்ஸுக்கு வந்து we will get டைரக்ட் பெனிஃபிட் இன் ரிட்டர்ன். ஸோ டாக்ஸ் வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனுக்கு கீழே வருதுன்னு பார்த்தா ஆர்டிகல் 265. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாக்ஸில் ஃபுல்லாக. ஆர்டிகல் 265 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸஸ் ஆர் கவர்ன்ட். ஸோ ஆர்டிகல் 265 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, no tax shall be levied or collected except by authority of law. Authority of law, that is the government, that is the parliament மட்டும் தான் tax வந்து கலெக்ட் பண்ணும். மித்த எந்த பர்சன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஒன் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணவோ லீவாய் பண்ணவோ கூடாது. எதுக்காக டாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பப்ளிக் சர்வீசஸில் ஃபண்ட் பண்ணுறது. பப்ளிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் டிஃபென்ஸ், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அண்ட் வெல்த்தை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக டு என்ஷூர் சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தா நோ குவிட் ப்ரோ கோ. வாட் இஸ் குவிட் ப்ரோ கோ அப்படின்னு பார்த்தா லெட்டினில் அ ஃபேவர் கிராண்டட் இன் ரிட்டர்ன் ஃபார் சம்திங், தட் இஸ் ரெசிப்ரோசிட்டி. லைக் ஃபீ அப்படின்னு பார்த்தா நம்ம கவர்மெண்ட் லீவாய் பண்ணுற அமௌண்ட்டில் வி வில் கிவிங் த ஃபீ. நம்ம ஃபீ லீவாய் பண்ண ஃபீ கட்டின அடுத்த செகண்டு அதுக்கான ரிட்டர்ன் வந்து வி ஆர் கெட்டிங், லைக் அது ஒரு சர்வீஸோ குட்டோ ஏதோ ஒன்று. ஆனால் டாக்ஸுக்கு வென் வி ஃபண்ட் த டாக்ஸ் நம்மளுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் வருதா? நோ, இட் இஸ் அ பப்ளிக் பெனிஃபிட். ஸோ டாக்ஸஸ் வந்து ஒரு கம்பல்சரி எக்ஸாக்ஷன் பை கவர்மெண்ட் ஃபார் பப்ளிக் பர்பஸஸ். ஸோ அவங்க வந்து ஸோ டாக்ஸஸ் வந்து இட் இஸ் நாட் அ டைரக்ட் குவிட் ப்ரோ கோ ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து we are not maintaining a direct quid pro quo relationship with tax. ஸோ இது என்ன என்ஷூர் பண்ணணும்னா, நம்ம இப்போ ஒரு டாக்ஸ் பேர் வந்து டாக்ஸ் கட்டும்போது அந்த டாக்ஸில் இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு டைரக்ட் ஒரு ப்ரொபோர்ஷனேட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஃபீ மாதிரி டாக்ஸும் வாலண்டரியாக இருந்தாலும், ஆனால் சில நேரங்களில் ஃபீ வந்து இட் இஸ் நாட் வாலண்டரி. பிகாஸ் நம்மளுக்கு அந்த குட் ஆர் சர்வீஸ் வேணும்னா we can யூஸ் த குட் அண்ட் சர்வீஸ் பை அந்த ஃபீ கட்டி. ஆனால் டாக்ஸ்ன்னு வரும்போது இட் இஸ் கம்பல்சரி அண்ட் இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். ஸ்டேட்டில் இம்போஸ் பண்ணுற ஒரு ஆப்ளிகேஷன் ஜென்ரல் வெல்ஃபேர், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட்காக. ஸோ த நோ குவிட் ப்ரோ கோ பிரின்சிபல் வந்து போத் லீகல் தியரி அண்ட் ஜுடிஷியல் ப்ரெசிடென்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ்க்காக ரிட்டர்ன் பண்ணுவாங்களா டாக்ஸ் கட்டினா அப்படின்னு கேட்டால் நோ, பட் அஸ் அ சாவரன் ரைட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அண்டர் ஆர்டிகல் 265ல நம்மளுக்கு நோ டேக்ஸ் ஷால் பி லீவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸேஷன் வந்து கவர்னன்ஸில் ஒரு இன்ஹரண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேமெண்ட் கிடையாது. அதாவது நான் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணால் எனக்கு இவ்வளோ சர்வீஸ் ஆர் குட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அந்த மாதிரி. இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்சுவல் பேமெண்ட். அண்ட் we have a case here, Supreme Court of India in landmark case of Sri Srinivasa Theatre versus Government of Tamil Nadu 1992. இந்த கேஸில் டேக்ஸ் அண்ட் ஃபீ ஓட டிஃப்ரென்சியேஷன் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீ வந்து இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட். அதாவது சர்வீஸ் ஆர் பெனிஃபிட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீ வில் பி சார்ஜ்ட். அது வந்து அந்த யார் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அதாவது ஃபீ பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் போய் சேரும். ஆனால் டேக்ஸ் வந்து ஓவரால் குட் ஆஃப் த பப்ளிக்குக்காக கலெக்ட் பண்ணுறாங்க வித்தவுட் அ ஸ்பெசிஃபிக் லிங்கேஜ் டு இண்டிவிஜுவல் பெனிஃபிட். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். லைக் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேர் வந்து அவங்களுக்கு லைக் டைரெக்டாக கவர்மெண்ட் ஃபண்டட் அமெனிட்டிஸ் வந்து தே வில் நாட் கெட் இட். அந்த டாக்ஸஸ் அவங்க பே பண்ணுறது லைக் இட் கோஸ்
to the economic stability of the nation. So this principle is particularly evident in progressive taxation. Progressive taxation la vanda இந்த principle main follow பண்றாங்க, where அதிகமான இன்கம் இருக்கிற people and groups வந்து public revenue ல அதிகமாக contribute பண்ணுவாங்க when compared to the lower or weaker sections of the economy. Distinction between tax and fee நம்ம அடுத்து பார்ப்போம். And judicial interpretation பார்த்தா the Supreme Court in Keval Krishan Puri versus State of Punjab 1980 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீ வந்து they should render it, whereas taxation justified as broader public interest grounds. Similarly, in AP Paper Mills Limited versus Government of AP 2000, it was reaffirmed that taxes do not require any return of service and must be paid as a legal obligation. இப்போ நம்ம fee versus tax பார்க்கலாம். So இங்கே tax and payments இருக்கு. Payments are fees. So அதை பார்க்கறதுல fee versus tax ரெண்டுமே government impose பண்ணுற சார்ஜஸ் தான். ஆனால் அதோட பர்பஸ், கலெக்ஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் பெனிஃபிட்டில் ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் அதோட நேச்சர் என்னென்னு பார்த்தா, டேக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி சார்ஜ், எந்த ஒரு டைரக்ட் பெனிஃபிட்மே இல்லாமல் கலெக்ட் பண்ணுற ஒரு கம்பல்சரி சார்ஜ். ஃபீ வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் அவைல் பண்ணணுன்னா அந்த பேமெண்ட் ஆஃப் ஃபீ வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து அந்த ஃபீ பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்வீஸ் ஒரு குட்ஸ் வந்து அவைல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, டாக்ஸில் வி ஹாவ் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸெட்ரா. ஃபீயோட எக்ஸாம்பிள்ஸ் வி ஹாவ் கோர்ட் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஃபீஸ். பர்பஸ் ஆஃப் டேக்ஸ், எதுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க? வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபார் ரெவென்யூ கலெக்ஷன். ஃபீ எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்காக ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லீகல் பேசிஸ் அப்படின்னு பார்த்தா, tax வந்து it is imposed as per article 265 of the constitution. Fee imposed only when a service is provided. Obligation, tax இது வந்து mandatory, கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அண்ட் எல்லா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ்க்குமே it is mandatory. Fee வந்து it is voluntary, யாருக்காவது அந்த goods or services வேணும்னா அந்த fee pay பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது so fee is voluntary. Taxes are compulsory, whereas fees are based on service usage. Next, objectives of taxes. Taxes வந்து ரெவென்யூ ஜெனரேஷனை தாண்டி நிறைய மல்டிபிள் பர்பஸஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னென்னா ரெவென்யூ ஜெனரேஷன். பப்ளிக் சர்வீசஸ் லைக் கவர்மெண்ட் சர்வீசஸில் ஃபண்ட் பண்ணுறதுக்காக ரெவென்யூ ஜெனரேஷன் டேக்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. வாட் ஆர் த கவர்மெண்ட் சர்வீசஸ்? ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் டிஃபென்ஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து ரெகுலேட் ஆகுது. நெக்ஸ்ட், வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன். வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷனில் என்ஷூர் பண்ணுது. லைக் அதிகமான இன்கம் இருக்கிற குரூப்ஸ் வந்து சோஷியல் வெல்ஃபேரில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதனால் வெல்த் வந்து கரெக்டாக ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது ஹையர் இன்கம் குரூப்ஸ்குள்ளேயே எல்லா வெல்த்துமே இல்லாமல் அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் சோஷியல் வெல்ஃபேர். நெக்ஸ்ட், என்கரேஜிங் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ டேக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ப்ரொமோட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ரெகுலேட்டிங் கன்சம்ஷன். அதிகமான கன்சியூம் ஆகிற பொருட்கள் லைக் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் லக்ஸரி குட்ஸில் வந்து ஹை டாக்ஸஸ் லீவாய் பண்ணுறாங்க டு டிஸ்கரேஜ் எக்ஸசிவ் கன்சம்ஷன். ஃபாரின் ட்ரேட் ரெகுலேஷன். இம்போர்ட் டியூட்டிஸ் கண்ட்ரோல் த ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டாக்ஸேஷன் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்காக நிறைய ஹெல்ப் பண்ணுது. இன்கம் டேக்ஸ் விசஸ் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ், அப்புறம் ஐடிசி, டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட் டேக்ஸ் சிஸ்டம் இருக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் எலாபரேஷன் பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல டேக்ஸ் சிஸ்டம் இருக்கிற கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, க்ரோத் அண்ட் ஈக்விட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஒரு கண்ட்ரியில். ஸோ இந்த குட் டேக்ஸ் சிஸ்டம் வந்து கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்னால கைட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல குட் டேக்ஸ் சிஸ்டம் வந்து இட் மஸ்ட் பி கைடட் பை த கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் laid down by Adam Smith. ஸோ ஆடம் ஸ்மித் என்ன தான் ஒரு 4 canons of taxation லேட் பண்ணாலும் மாடர்ன் எக்கனாமிஸ்ட் வந்து அதை நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி we will see in the next topic. ஸோ இப்போது ஒரு குட் டேக்ஸ் சிஸ்டம் இருக்கணும்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அந்த கண்ட்ரியில் டேக்ஸ் சிஸ்டமில் இருக்கணும்? ஃபர்ஸ்ட், ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ். ஈக்விட்டி ஆர் ஃபேர்னஸ், ஏதாவது
ஹாரிசான்டல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சிமிலர் சிச்சுவேஷன்ஸ். ஒரு குட் டாக்ஸ் சிஸ்டம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் ஈக்விட்டி ஃபாலோ பண்ணணும். ஒரே சிச்சுவேஷனில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். வெர்டிக்கல் ஈக்விட்டி ஃபாலோ பண்ணணும். வெர்டிக்கல் ஈக்விட்டினா இப்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து தே ஹேவ் தி எபிலிட்டி டு பே மோர், அவங்களால நிறையா டாக்ஸஸ் வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தே ஷுட் பே மோர். அண்ட் அந்த மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற பீப்புள் வில் பி கலெக்டட் த சேம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ். ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் கம்மியாகும்போது டேக்ஸும் கம்மியாகும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்விட்டபிள் டேக்ஸ் டிசைன். நெக்ஸ்ட் வந்து சர்டனிட்டி. டேக்ஸ் பே பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாருமே நம்ம என்ன பே பண்ணுறோம், எப்படி பே பண்ணுறோம் அண்ட் எப்போ பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இன்ஃபார்ம்டாகவும் கிளியராகவும் இருக்கணும். டேக்ஸ் லாஸில் ஏதாவது ஆம்பிகுவிட்டிஸ், தட் இஸ் அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் அன்சர்டனாக இருக்காங்கன்னா டிஸ்பியூட்ஸ், இவேஷன் அண்ட் புவர் கம்ப்ளைன்ஸ் வந்து லீட் ஆகும். ஸோ ப்ரெடிக்டபிள் சிஸ்டம் ப்ரொமோட்ஸ் பெட்டர் பிளானிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ். டாக்ஸஸ் பே பண்ணும்போது அது ஒரு பேர்டனாக பார்க்கக்கூடாது. இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து டேக்ஸ் வந்து ஒரு பேர்டனாக பார்க்கக்கூடாது அண்ட் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் ஆன்லைன் டேக்ஸ் ஃபைலிங், தட் இஸ் இ-ஃபைலிங் அண்ட் குவார்ட்டர்லி அட்வான்ஸ் டேக்ஸ் சிஸ்டம் வந்து டேக்ஸ் பேயர்ஸோட கன்வீனியன்ஸ்க்கான எடுத்த ஸ்டெப்ஸ் இது எல்லாமே. லைக் ஆன்லைன்லேயே டேக்ஸ் ஃபைலிங் பண்ணலாம் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் சிஸ்டம் லைக் குவார்ட்டர்லி அட்வான்ஸ் டேக்ஸ் சிஸ்டம்லாம் வந்து இந்தியாவில் தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எக்கானமி, ஃபேவரபிள் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். ரெவன்யூ, அதாவது கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறாங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டாக்ஸஸ் ஷுட் பி லோ ரிலேட்டிவ் டு த ரெவன்யூ ஜெனரேட்டட். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி. டேக்ஸ் சிஸ்டம் வந்து யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அண்ட் அட்மினிஸ்டர் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். லைக் டாக்ஸ் சிஸ்டம் ஷுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்மினிஸ்டர். காம்ப்ளெக்ஸான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபியூஷன் தான் இட் வில் ரைஸ். கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வரதுனால லிட்டிகேஷன், வாலண்டரி கம்ப்ளையன்ஸ் இதெல்லாமே நடக்கலாம். ஸோ சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் ஒரு டாக்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நல்ல டாக்ஸ் சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் வந்து சஃபிஷியன்ட் ரெவன்யூ ரைஸ் பண்ணுற அளவுக்கு இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அதோட எக்கானமி வந்து வளர்ந்து ஃப்ளெக்சிபிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். லைக் எமர்ஜென்சிஸ் ஒரு எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸ் நடந்தால் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ரைசிங் சஃபிஷியன்ட் ரெவன்யூ. நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு நல்ல டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா கண்ட்ரியில் வந்து நிறையா கண்டிஷன்ஸ் லைக் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் நடக்கும், ரெசெஷன் அண்ட் க்ரோத் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுனால டைம்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் டாக்ஸ் ரேட்ஸ் ஆர் கவரேஜ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நியூட்ராலிட்டி. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார், ஸ்பெசிஃபிக் குரூப் அந்த மாதிரி யாரையுமே டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே இட் மஸ்ட் பி ஈக்குவல். Taxes should minimize distortions in the economy and not interfere unnecessarily with market decisions. Next, lastly, we have diversity of tax base. ஸோ ஒரு டாக்ஸ் சிஸ்டம் வந்து மிக்ஸ் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கணும். அதனால் ஸ்டடி அண்ட் ஃப்ளோ ஆஃப் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்தியாவில் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து டாக்ஸேஷன் பவர்ஸை வந்து ஷேர் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு குட் டாக்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு நேஷனோட ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எந்தெந்த விஷயத்துலையும் ஃபண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் வெல்ஃபேர், எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து 2017 வந்த பிறகு நிறையா டாக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் டிஜிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ it has increasingly moved towards fulfilling the ideals of an efficient and fair tax structure. Next important topic, Canons of Taxation as propounded by Adam Smith. Adam Smith வந்து அவரோட influential work என்ன பண்ணிட்டு இருந்தாரு, The Wealth of Nations 1776. இந்த ஒர்க்கில் அவர் 4 ஃபண்டமெண்டல் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சர்வ் பண்ணார். ஸோ இதுதான் வந்து மாடர்ன் டாக்ஸேஷன் பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த கேனன்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா ஈக்விட்டி, சர்டனிட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் எக்கானமி. அதாவது டாக்ஸேஷன் வந்து ஃபேராக இருக்கணும், லைக் ஈக்குவலாக இருக்கணும்.
எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இது எய்ம் பண்ணுச்சு. ஆனால் நேரம் போக போக எக்கனாமிக்ஸ் அண்ட் லீகல் ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஸ்மித்தோட பிரின்சிபல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிஷ்னல் கேனன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஏன்னா எக்கனாமிக் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேனன்ஸ் பற்றி we will see detailly. ஸோ இதுதான் வந்து canons of taxation, canon of equity, canon of certainty, convenience, economy. ஸோ இந்த எக்கனாமி வரையும் தான் ஆடம் ஸ்மித் மேக் பண்ணுறது. அது கீழே இருக்கிறது எல்லாமே அடுத்த லீகல் ஸ்காலர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அது we will see it later. ஃபர்ஸ்ட்டு canon of equity. ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தா tax must be equal to an individual's ability to pay. ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ அவரால் பே பண்ண முடியும் டேக்ஸ், அவரோட எபிலிட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்ஸ் இருக்கணும். தட் இஸ் ஈக்குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ இன்கம் பர்சன் இருக்காங்க அண்ட் அவரோட இன்கம் வந்து இட் இஸ் லைக் 5,000 per month. அண்ட் ஹை இன்கம் இண்டிவிஜுவல் அவரோட இன்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs per month. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டேக்ஸ் தான் லீவாய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. அந்த இண்டிவிஜுவல் ரெண்டு பேருமே அவங்களால எவ்வளோ பே பண்ண முடியும் அவங்களோட எபிலிட்டி பொறுத்து தான் the tax will be levied. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு ஃபேர்னஸ் ப்ரொமோட் பண்ணுது. அதாவது டேக்ஸில் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கிட்டையுமே ஃபேராகவும் ஈக்குவலாகவும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டோடையும் இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ஆர் அந்த என்டிட்டியோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி பொறுத்து தான் அந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் லீவாய் பண்ணும். ஸோ ஈக்விட்டி இன் டாக்ஸேஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் இன் 2 forms. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஈக்விட்டி, செகண்ட் வெர்டிக்கல் ஈக்விட்டி. ஸோ ஹரிசாண்டல் ஈக்விட்டி அப்படின்னா என்ன? இன்கம் லெவல் சேமாக இருக்கும்போது டேக்ஸும் சேமாக இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் வித் சிமிலர் இன்கம் லெவல்ஸ் ஷுட் பே த சேம் டேக்ஸ் அமௌண்ட். வெர்டிக்கல் ஈக்விட்டி அப்படின்னா ஹை இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் லோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது லோவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. தே ஹாவ் தி எபிலிட்டி டு பே அவ்வளோ டேக்ஸ். ஆனால் அதுக்கு மேலே ஹை இன்கம் பீப்புளோட டேக்ஸ் ரேட்டை லோ இன்கம் பீப்புள் கொடுத்தா தே கேன் நாட். ஸோ அந்த மாதிரி. ஸோ வெர்டிக்கல் ஈக்விட்டின்னு வரும்போது அந்த பர்சனோட கிரேட்டர் எபிலிட்டி டு பேக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டேக்ஸ் வந்து வில் பி லீவைட். ஸோ அப்ளிகேஷன் இன் மாடர்ன் டாக்ஸேஷன். இந்த கேன் ஆஃப் ஈக்விட்டி வந்து எப்படி மாடர்ன் டாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறாங்க? ஸோ மோஸ்ட் மாடர்ன் டாக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுது. ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம்னா டேக்ஸ் இன்கம் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸ் ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் ரேட்ஸ் கம்மியானால் டேக்ஸ் ரேட்ஸும் கம்மியாகும். அதுதான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பர்டிகுலர்லி செக்ஷன் 2 clause 9 அண்ட் செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் வந்து எல்லா டேக்ஸ் பிளேயர்ஸோட டேக்ஸ் ஸ்லாப்ஸ் லிஸ்ட் பண்ணி அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர் த ஃபைனான்ஸ் ஆக்ட் 2013, இண்டிவிஜுவல்ஸ் earning above 15 lakhs annually are taxed at a higher rate than those earning below 5 lakhs, demonstrating virtual equity. ஸோ லீகல் ப்ரெசிடென்ஸ்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் கேஷப் மில்ஸ் லிமிடெட் விச் இஸ் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் 1953. இந்த கேஸில் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் பற்றி பேசியிருக்காங்க. லைக் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுற பீப்புள் கிட்ட இருந்து பெரிய டேக்ஸ் பர்ன் அவங்க பேர்ன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இட் வில் ஈக்குவல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ டெஸ்பைட் இட்ஸ் ஃபேர்னஸ், கிரிட்டிக்ஸ் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா எக்ஸசிவ் ப்ரொக்ரெசிவிட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்னோவேஷனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுது அண்ட் ப்ரொமோட்டிங் அ பேலன்ஸ் பிட்வீன் ரெவன்யூ ஜெனரேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இந்த மாதிரி விஷயங்கள் கேனன் ஆஃப் ஈக்விட்டியில் வி ஆர் சீயிங். நெக்ஸ்ட் வந்து கேனன் ஆஃப் சர்டனிட்டி. கேனன் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னா யார் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து அவங்க எவ்வளோ ஓவ் பண்ணுறாங்க, லைக் அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், அவங்க எப்போ பே பண்ணணும் அண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். அதுதான் சர்டனிட்டி. ஸோ ஸ்மித் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பர்சன், அதாவது டேக்ஸ் பேயர் வந்து அவங்க எப்படி என்ன அது எல்லாத்தையுமே அன்சர்டனாக இருக்காங்க அப்படின்னா கரப்ஷன் வரலாம், அன்னெசரி லிட்டிகேஷன்ஸ் வரலாம், இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக every taxpayer must be able to determine what they owe, when to pay and how to pay the taxes with absolute clarity. So modern taxation systemல certainty எப்படி apply பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 canon of certainty பற்றி கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் GST ஆக்ட் 2017. ஆனுவல் ஃபைனான்ஸ் ஆக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஆனுவலி டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்டேட் பண்ணும். ஸோ அதை பார்த்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் எல்லாமே.
அண்ட் இப்போ வந்து நிறைய ஆன்லைன் டேக்ஸ் போர்ட்டல்ஸ் அண்ட் டேக்ஸ் கேல்குலேட்டர்ஸ்லாம் வந்துருக்கிறதுனால டேக்ஸ் பேயர்ஸுக்கு வந்து அவங்களோட லயபிலிட்டிஸ், அதாவது எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ லயபிளாக இருக்காங்க அப்படின்ட்டு ஈஸியாக கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷன் 139 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து என்ன ஸ்டிப்புலேட் பண்ணுதுன்னா, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸோட டெட்லைன்ஸ் என்ஷோரிங் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ எவ்வளோ டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமோ அதுக்கான டேட் அண்ட் டெட்லைன் கொடுக்கறதுனால டேக்ஸ் பேயர்ஸுக்கு வந்து தே கேன் ப்ரெடிக்ட் இந்த மாதிரி இப்போ வரும் டேக்ஸ் ரேட் டேக்ஸ் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணும் இந்த டேட்குள்ளே, அந்த டைமுக்குள்ளே, அந்த மாதிரி. ஸோ இட் வில் பி ஈஸி. இட் இஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 139. இதோட கேஸ் லா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வெர்சஸ் பிசி ஸ்ரீனிவாச செட்டி 1981. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸ். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி இன் டாக்ஸேஷன் பற்றி இது நிறையவே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் பேயர்ஸோட லைக் அவங்க சர்டனாக இருக்க மாட்டாங்க, எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ நம்ம டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், இது எல்லாமே இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு நோ. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் வந்து எங்கே வரும்னா, கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வரும். ஸோ அதனால் எவ்ரி ஒன் ஷுட் என்ஹான்ஸ் சர்டனிட்டி. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ் பற்றி பார்த்தா, டாக்ஸ் வந்து எல்லா டேக்ஸ் பேயர்ஸுக்குமே கன்வீனியண்ட்டான டைம் அண்ட் மேனரில் வந்து லீவாய் பண்ணணும். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் வந்து எந்த ஒரு கலெக்ட் பண்ணும்போது ஹார்ட்ஷிப்ஸ் ஆர் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தாமல் எவ்ரி திங் ஷுட் பி ஸ்மூத். டேக்ஸ் கலெக்ஷன் கூட எந்த ஒரு அன்னெசரி ஹார்ட்ஷிப்ஸ் ஆர் டிஸ்ட்ரப்ஷன் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து எய்ம் பண்ணக்கூடாது. So the principle dictates that taxes should be levied at a time and in a manner that is most convenient for taxpayers. The aim is to ensure that tax collection does not cause unnecessary hardship or disrupt economic activities. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் மெத்தட்ஸ் இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால எப்படி வந்து மாடர்ன் டாக்ஸேஷன் ஒர்க் ஆகுது பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். சாலரிஸ் கொடுப்பாங்களா ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து எம்ப்ளாயிஸ்க்கு, சாலரிஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இது எல்லாமே பே பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்ஸஸ் வந்து டிடக்ட் பண்ணி தான் அந்த எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, லம்ப் சம் பர்டன்ஸ் வந்து கம்மியாகும். லைக் ஃபுல் சாலரி கொடுத்து அதை அவங்க வந்து அந்த டேக்ஸ் ரேட்ஸை எடுத்து வச்சு அதை மொத்தமாக போய் கட்டுறதுக்கு டாக்ஸஸை வந்து டிடக்ட் பண்ணியே சாலரிஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணும்போது அதோட பர்டன்ஸ் வந்து குறையுது. செகண்ட் வந்து quarterly and annual tax return filings. So instead of one time large payments மாதிரி இல்லாமல் businesses வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயும் taxes வந்து பே பண்ணலாம். நெக்ஸ்ட் e-filing systems. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் e-filing போர்ட்டல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்டி நெட்வொர்க் GSTN ஆன்லைன் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் வந்து சீம்லெஸ்ஸாக நடக்கிறதுக்காக. ஸோ என்ன தான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து e-filing சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாலும் சில நேரங்களில் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் பர்டன்ஸ்லாம் வரலாம் ஆன் ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் வந்து e-filing சிஸ்டம்ஸில் இருக்குது ஆரம்பத்துலேருந்து. நெக்ஸ்ட் வந்து கேனன் ஆஃப் எக்கானமி. கேனன் ஆஃப் எக்கானமி வந்து இட் இஸ் டேக்ஸ் கலெக்ஷன் காஸ்ட் ஷுட் பி மினிமைஸ்ட். கேனன் ஆஃப் எக்கானமி வந்து என்ன அசர்ட் பண்ணுதுன்னா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேனன் ஆஃப் எக்கானமி சொல்கிறாங்க. ஸோ ஸ்மித் வந்து என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற சிக்னிஃபிகண்ட், அதாவது முக்கால்வாசி போர்ஷன் வந்து ரெவென்யூ ஃபார் பெனிஃபிட்ஸ் லைக் பப்ளிக் அந்த மாதிரி தான் அது வந்து அந்த போர்ஷன் வந்து போகணுமே தவிர மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்காக கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்ளிகேஷன் இன் மாடர்ன் டாக்ஸேஷன் பார்த்தா, ஆட்டோமேஷன் இன் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் டாக்ஸ் ஃபைலிங் அண்ட் ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணனால நிறைய மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் அண்ட் இன்க்ரீசிங் எஃபிஷியன்சி, கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணி எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அட்வான்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க ஈஸியாக டேக்ஸ் ஃப்ராட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணலாம். ரெடியூசிங் ரிலையன்ஸ் ஆன் லென்த்தி ஆடிட்ஸ், அதாவது ஆடிட்ஸே வந்து இட் வில் பி லென்த்தி. ஸோ அந்த ஆடிட்ஸ்லேயே அவங்க ரிலைன் பண்ணாமல் டேக்ஸ் ஃப்ராட்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. However, high compliance costs persist in litigation heavy cases. Vodafone tax dispute 2012 என்னாச்சுன்னா cross-border taxation enforcement leading to prolonged legal battles and revenue losses. So additional taxes, canons of taxation நம்ம பார்த்த மாதிரி we have
canon of simplicity, canon of productivity, canon of flexibility. Canon of simplicity பற்றி பார்த்தா taxpayers வந்து tax system வந்து easy to understand and comply with இருக்கணும். Productivity அப்படின்னா taxes should generate sufficient revenue without excessive burdens. Flexibility, canon of flexibility வந்து tax policies should adapt to economic conditions. So general anti-avoidance rule GAR வந்து இந்தியாவில் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன எம்பாடி பண்ணுதுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி பை டார்கெட்டிங் அக்ரெசிவ் டாக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக கார் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடம் ஸ்மித் வந்து 4 canons of taxation இன்ட்ரடியூஸ் பண்ணார், which includes equity, serenity, convenience and economy. ரிமைனிங் மித்த டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே மித்த லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க ஃபார் த மாடர்ன் எக்கானமி. இந்த நாலு மெயின் canons ஆஃப் டாக்ஸேஷன் வந்து டாக்ஸ் சிஸ்டம்ஸை வந்து கைட் பண்ணுறது, பாலிசி டெசிஷன்ஸ் கைட் பண்ணுறது அண்ட் லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது. என்னதான் இந்தியாஸ் டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இந்த பிரின்சிபல்ஸோட அலைன் ஆனாலும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இன் ஈக்விட்டி, சாரினிட்டி, சிம்பிளிசிட்டி, இன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதிலலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் அண்ட் டிஜிட்டல் tax complexities வந்து it should necessitate continuous refinement of tax laws to balance revenue generation with taxpayer convenience. So final thought என்னன்னா ஸ்மித் வந்து நிறைய டாக்ஸ் சிஸ்டம் டைம்லெஸ் ஃப்ரேம்ஒர்க் ப்ரொவைட் பண்ணாலும் மாடர்ன் டாக்ஸேஷன் வந்து இதை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக எடுத்து இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அண்ட் அடாப்டிவ் லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் டு கிரியேட் அ டாக்ஸ் சிஸ்டம் தட் இஸ் ஜஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் growth oriented. Next we'll see about the different kinds of taxes. என்னென்ன கைண்ட்ஸ்லாம் இருக்குது? ப்ரோக்ரெசிவ், ப்ரொபோர்ஷனல், ரிக்ரெசிவ் அண்ட் டிக்ரெசிவ். ஸோ டாக்ஸேஷன் வந்து எக்கனாமிக் கவர்னன்ஸில் ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்காக, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ டாக்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆயிருக்குன்னா the structure of a tax system determines how burden of taxation is shared among individuals and entities. இண்டிவிஜுவல்ஸ்க்குள்ளேயும் என்டிட்டிஸ்குள்ளேயும் அந்த டாக்ஸேஷன் பர்டன் எப்படி ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டாக்ஸ் சிஸ்டம் டிட்டர்மைன் பண்ணுது. இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்மே வந்து டாக்ஸ்பேயர்ஸோட இன்கம் அண்ட் டாக்ஸ் ரேட்கான இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் பற்றி பார்த்தா, இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக இதான் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ இந்த சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ணுது? இந்த சிஸ்டமோட பிரின்சிபல் என்னென்னா எபிலிட்டி டு பே, மீனிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் என்டிட்டிஸ் அவங்களுக்கு ஹையர் இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஹையர் டாக்ஸ் ரேட் சார்ஜ் பண்ணப்படுவாங்க தேன் தோஸ் ஆஃப் த லோவர் இன்கம்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கம் அதிகமாக ஆக டாக்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் irrespective of how high or low the income is. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சனுமே வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் வாங்குறாங்க. லைக் 2 பேருமே 50,000 பெர் மந்த் வாங்குறாங்க. அண்ட் ஒருத்தர் மட்டும் ப்ரொமோஷன் கிடச்சி போய் அவரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகி மந்த்லி 2 lakhs ஆயிடுது. 2 பேருக்குமே இப்போ ஒரே டாக்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. இன்கம் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் வந்து மெயின் எய்மாக இருக்குது. ஸோ தட் பப்ளிக் வெல்ஃபேரில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டபிள் பர்டன் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஹை இன்கம் குரூப்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது லோ இன்கம் குரூப்ஸ் வந்து கம்மியான பர்டன் பேர் பண்ணுவாங்க. செகண்ட் என்கரேஜஸ் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன். Helps in reducing economic disparities by redistributing wealth through government programs and public spending. So examples of progressive taxation பார்த்தா income tax act 1961 prescribes slab based taxation. Slab based taxation வந்து where individuals அவங்களோட salaries high ஆகும்போது அவங்களோட tax rates-உம் high ஆகும். Salaries fall ஆனால் tax rates-உம் fall ஆகும். Example, individuals earning above 10 lakhs are taxed at a higher rate than those earning rupees 2.5 lakhs. Estate and inheritance. Estate and inheritance tax வந்து இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அதாவது இப்போ ஆனால் சம் கண்ட்ரீஸில் இருக்குது. எஸ்டேட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அதாவது சொத்துக்கள் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுலேயும் டாக்ஸ் போடுவாங்க. கேஸ்லாம் பார்த்தா சூரஜ் மல் மோட்டா விசஸ் கம்பெனி
versus AV Vishwananda Sastry 1954. இந்த கேஸ் வந்து டாக்ஸேஷன் வந்து ஈக்குவிட்டபிளாகவும் ரீசனபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபலை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கேஸ் மூர்த்தி மேட்ச் ஒர்க்ஸ் விச் அசிஸ்டன்ட் கலெக்டர் 1974ல் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ரூல் பண்ணாங்கன்னா, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் வந்து இட் ஷுட் நாட் பி ஆர்பிட்ரரி எக்ஸஸ். அதாவது ஹை இன்கம் பீப்புளுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவான டாக்ஸேஷன் லீவாய் பண்ணாமல் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அலைன் ஆகணும். ஸோ டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி அண்டர் ஆர்டிகல் 14. நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் சிஸ்டம் வந்து என்னென்னா, எல்லா இன்கம் லெவல்ஸுக்குமே வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இட் இஸ் அ ஃபிக்ஸட் டாக்ஸ் ரேட் இஸ் அப்ளைட் டு ஆல் இன்கம் லெவல்ஸ். மீனிங் எல்லா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் வந்து சேம் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அவங்களோட இன்கம் இதெல்லாம் கணக்குலாம் கிடையாது. ஸோ அன்லைக் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் வந்து இட் வில் நாட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் த டிஃப்ரென்சஸ் இன் ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி அமங் டாக்ஸ் பேயர்ஸ் இதெல்லாமே. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃப்ளாட் டாக்ஸ் ரேட். எவ்ரி டாக்ஸ் பேயர் வந்து சேம் ரேட்டில் தான் டாக்ஸ் லிவாய் பண்ணப்படுவாங்க. செகண்ட், நோ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து எந்த ஒரு இன்கம் டிஸ்பாரிட்டிஸை வந்து கம்மி பண்ணாது. அஸ் ஹை இன்கம் இண்டிவிஜுவல்ஸும் லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸும் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து பே பண்ணுறதுனால. சிம்பிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இது வந்து எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷன்னால இட் இஸ் ஈஸி டு அட்மினிஸ்டர் அண்ட் கம்ப்ளை. ஏன்னா டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்ஸ்க்கு வந்து எல்லாமே எதுவுமே அன்சேஞ்ச் பண்ணாமல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட், கார்பரேட் டாக்ஸ். கம்பெனிஸ் இன் இந்தியா வந்து தே வில் பே ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ். கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா கம்பெனிஸுமே வந்து பே பண்ணுவாங்க. அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, regardless of the size of their earnings. Next, GST, goods and services tax. Although GST rates வந்து goods and services வேரி ஆனாலும் each category, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து சேம் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. Relevant case laws. Jindal Stainless Limited versus State of Haryana 2017. Supreme Courtல ப்ரொபோர்ஷனல் டாக்ஸோட வேலிடிட்டியை வந்து இந்த கேஸில் என்ஷூர் பண்ணாங்க. லைக் proportional tax structure and specific indirect tax levies, emphasizing uniformity in taxation policy. Next on the regressive taxation. Tax rate decreases as the amount of taxable income increases. Income வந்து அதிகமாகும் போது tax rate கம்மியாகும். Meaning lower income groups வந்து இங்கே வந்து higher burden எடுத்திருப்பாங்க compared to wealthier individuals. இந்த system வந்து it is generally discouraged in direct taxation. In some indirect taxes may have regressive effects. So characteristics of regressive taxation பார்த்தா, lower income groups we have higher burden. Since taxes applied uniformly, lower income peoples வந்து higher proportion of their income taxes வந்து செலவு பண்ணுவாங்க when compared to the higher income individuals. Common in indirect taxation, many consumption based taxes tend to be regressive. Discourages equitable wealth distribution. Rich and poor நடுவில் இருக்கிற கேப்பை வந்து வைட் ஆக்கிட்டே இருக்கும் இந்த சிஸ்டம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட், எக்ஸைஸ் டியூட்டி ஆன் எசென்ஷியல் குட்ஸ். லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸும் சேம் எக்ஸைஸ் டியூட்டி தான் பே பண்ணணும் ஆன் பெட்ரோல், ஆல்கஹால் எல்லாமே லைக் அஸ் ஹை இன்கம் இண்டிவிஜுவல்ஸ். ஜிஎஸ்டி ஆன் எசென்ஷியல் கமாடிட்டிஸ். ஸோ ஜிஎஸ்டி வந்து யூனிஃபார்மான ரேட் கொடுக்கறதுனால லோ இன்கம் ஏர்னர்ஸ்க்கு வந்து அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக தெரியும். Relevant case laws என்னன்னு பார்த்தா, Gannon Dunkerley and Co. versus State of Rajasthan 1993. Supreme Court examined the effects of uniform taxation on lower income groups and stressed that the government should consider equity in tax design. Digressive taxation. Digressive taxation வந்து progressive taxation plus proportional taxation is equal to digressive taxation. So it is a hybrid between the two taxation systems. இது வந்து என்ன பண்ணா, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் சிஸ்டம் மாதிரி அதோட ரேட்டை வந்து சர்டன் லிமிட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஃப்ளாட் ரேட் இஸ் இம்போஸ். திஸ் சிஸ்டம் ensures that lower income groups benefit the lower tax rates while higher income groups pay a stable, reasonable tax rate. Characteristics of digressive taxation. It combines progressive and proportional tax features, protects lower income taxpayers by keeping the tax rates lower. Revenue generation வந்து ensure பண்ணும் from high income taxpayers
while maintaining stability in tax collection. Examples of digressive taxation in India பார்த்தா super rich surcharge. Individuals வந்து 2 crore rupeesக்கு மேலே earn பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களோட surcharge வந்து additionally it will be charged to the normal progressive tax rate. GST compensation cess applied at different rates on luxury goods, ensuring higher taxation on discretionary spending. Relevant case laws: Lohaya Missions Limited vs. Union of India 1985. Supreme Court held that special surcharges on higher income taxpayers as a valid means of revenue generation. Digressive taxation oda advantages enna appdi paatha social equity and with economic growth வந்து balance பண்ணுது. It limits discouragement of high income generation. Disadvantages enna still less equitable than full progressive taxation, may complicate tax planning and compliance. Indian Constitution under Article 265 mandates that no tax shall be levied or collected except by the authority of law. The principle of equity in taxation வந்து Article 14 right to equality and directive principles of state policy derive பண்றாங்க. Courts வந்து have upheld progressive taxation as constitutionally valid and necessary for social welfare. Assistant Commissioner of Urban Land Tax vs. Buckingham and Carnatic Company Limited 1970 Supreme Court என்ன upheld பண்ணாங்கன்னா progressive land tax as not being discriminatory. அதோட validity வந்து ensure பண்ணாங்க. Validity of progressive land tax as not being discriminatory. The Finance Act of each year structures slab rates in such a way that it maintains a balance between social justice and economic efficiency, reflecting digressive and progressive traits. India வந்து mixed taxation structure employ பண்ணுது, like progressive taxation and regressive systems வந்து employ பண்றாங்க, combine பண்ணி employ பண்றாங்க. இதனால equity balance, revenue generation and simplicity வந்து increase ஆகுது. While income tax வந்து largely progressive or regressive depending on regime adopted இருந்தாலும் indirect taxes like GST are regressive. For your information, இதுதான் tax slabs according to the annual incomes of each individual entity. இதுக்கேற்ற மாதிரி தான் taxes வந்து பே பண்ணுவாங்க individuals. ஸோ இந்த மாதிரி எப்படி எப்போ பே பண்ணணும் இதெல்லாம் taxpayers வந்து learn பண்ணாங்கன்னா it will be easy for them to pay. They will be certain. I hope you guys enjoyed the lesson, and next video I will be talking about more on the taxation, about the Finance Act and many more. So please subscribe and support.